அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளை, இது இறுதி தூதரின் இறுதி பேருரை தொடர் காணொலியில் பாகம் 14. இந்த காணொலியில் தாயின் வயிற்றில் உருவாக்கியவன் அவனே என்பதை பற்றி தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது உங்களை ஒரே ஒருவரிலிருந்து அவன் படைத்தான், பின்னர் அவரிலிருந்து அவரது ஜோடியை படைத்தான். கால்நடைகளில் பலியிடத்தக்க 8 ஜோடிகளை உங்களுக்காக இறக்கினான். உங்கள் அன்னையரின் வயிறுகளில் ஒரு படைப்புக்கு பின் இன்னொரு படைப்பாக 3 இருகளில் உங்களை படைத்தான். அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன், அவனுக்கே அதிகாரம் உள்ளது. அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. எங்கே நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள்? உண்மை இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பக்கம் திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான ஒரு அறிவுரையை 39வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அவன் அன்றி நான் தான் வணக்கத்துக்குரியவன் என்று கூறுபவனுக்கு நரகத்தையே கூலியாக வழங்குவோம், அநீதி இழைத்தோருக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கையோடு 21வது அத்தியாயம் 29வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேற்கண்ட இந்த வசனங்கள் மனிதர்களில் எவரும் கடவுளாக முடியாது. கடவுளை தவிர்த்துள்ள மற்ற பொருட்கள் அனைத்தும் அவனால் படைக்கப்பட்டவையே. எனவே அவையும் கடவுளாக முடியாது என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. தான் ஒருவன் மட்டுமே கடவுள், தன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று இறைவன் தெளிவுபடுத்துகிறான். இப்போது உலக மக்கள் அனைவரும் வெள்ளையர் கருப்பர் என்று வேறுபாடு ஏதுமின்றி அல்லாவின் அடிமை என்றாகி விடுகின்றது. வல்ல இறைவனை தவிர்த்து அவர்களுக்கு வேறு எஜமானர்கள் யாரும் இல்லை. அவன் ஒருவன் தான் அவர்களுக்கு எஜமான். அதாவது அவன் ஒருவனே தேவன், மற்றவர்கள் அனைவரும் அடிமைகள் என்பதை தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. இதன் மூலம் மனிதர்களுக்கு மத்தியில் உள்ள இனம், மொழி, குலம், கோத்திரம், கலாச்சாரம் என்ற அனைத்து விதமான திரைகளும் வேறுபாடுகளும் அகன்று விடுகின்றன. சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைத்து தடைகளும் அடித்து நொறுக்கப்படுகிறது இந்த ஒத்தை வாசகத்தின் மூலமாக. இப்படிதான் கடவுள் கொள்கையில் ஒற்றுமை ஒருங்கிணைப்பு ஏற்பட்டவுடன் அங்கே மக்கள் தாமாகவே ஒரே குலம் ஒரே இனம் என்று ஆகிவிடுகிறார்கள். இதுதான் நம்மளுடைய மூல கொள்கை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இவைகளை சரியாக சிந்தித்து செயல்பட அனைவரும் முன்வாருங்கள். நன்றி.